இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்றாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துகிட்டு. அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்த முதல்ல எடுத்து செய்யற இந்த எடிஷன் அவார்டு. இதுல பாத்தீங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட முதல் படத்தை நான் முதல்ல இயக்கின அந்த படம் சித்திரேஷமான படத்துக்கு நான் கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கெல்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ ராதாரவியன, விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்டு ஒரு பெரிய பில்லர் தான். நாங்கள் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணா சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை. சின்ன அமௌண்ட்ல இருந்தவங்க எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கெல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்க. பட் நீங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாது, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ எப்பவுமே அப்படிதான் அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசா. முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்றாங்க. அந்த மாதிரி சன்சில்வா ஃபைட் மாதிரி சொல்லுங்க மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே மனசே பொழுது போயிடுச்சு. இப்போ வேற இருந்தா என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோட வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பத்தி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி, ஒரு சித்தர் அவர், அவ்வளவுதான். ஏன்னா எப்பவோ பேசின ஒரு டைலாகை இன்னைக்கு கூட எடுத்து போட்டா கரெக்டா ஃபிட் ஆகும். இன்னைக்கு இல்ல, அது இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்றாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னா அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளா வளர்ந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம். அவங்களோட உழைப்புல தான் நாங்கள் இன்னைக்கு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள். அதே மாதிரி நான் விக்ரம் சார் பத்தி சொல்லணும். சண்டை இல்லாமல் படம் எடுத்து மக்களை மனசுல தொட்டு அள வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல, ஒரு சாங்ல, ஒரு பார்வையில, இப்படி எத்தனையோ விதங்கள்ல அவங்க மனசை தொட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தேவையில்லை அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணது அவங்க தான். ஆக்ஷன் படம் தேவையில்லை, அத்தனை மக்களையும் தொட முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சங்கம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய அவார்ட்லாம் வாங்குவாங்க. அப்புறம் வேல்முருகன் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெகன்ல ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசணும். அவர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பாசிட்டிவ். பார்த்தீங்கன்னா வந்த உடனே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி எல்லாரும் என்னென்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிறது பத்தி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்தோனி சாமி நேர்ல சந்திச்சது இப்பதான். அதாவது அவருடைய சவுண்டை கேட்டு, அவரோட பாட்டை கேட்டு நிறைய இடத்துல தொண்டை கணத்து கண்ணுல தண்ணியோட அழுதுருக்கு. ஏன்னா அவர் அப்பாவுடைய அந்த சாங்குக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன், அவ்வளோ பெரிய பிக் ஃபேன். ஒரு அப்பாவை பத்தி இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ஸ்ல சொல்ல முடியுமா அப்படின்னு சும்மா சொன்னா நம்மளுக்கு பெருசா தெரியாது. அந்த வாய்ஸோடு சொல்லி எங்க அப்பா என்னை பல தடவை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கிறாரு. என்னோட நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ எடிசன், our team. Thank you. I wish you all the best.